அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள். நம்ம கும்பம் ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி, அந்த வினை தீர்க்கும் மெய்ப்பொருளான நம்ம முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்ம கும்பம் ராசிக்காரங்கனால அவங்க ரொம்ப உண்மையானவங்க, ரொம்பவே நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. பெத்த தாயை போல ஒரு அழகான அன்பு உள்ளம் கொண்டவங்களாய் இவங்க இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில நட்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல தன்னோட நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கும்ப ராசிக்காரர்களே, மனச தளர விடாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலை எல்லாமே இனிமே காணல் நீரா கரைஞ்சு போகுதுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இவன் எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு சொல்லி உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு இருந்த திருமணத் தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பா திருமணம் நடக்கப் போகுதுங்க. ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குன தம்பதிகளுக்கு இப்போ மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அந்த நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து முழுமையா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. ராசி மண்டலத்துல 11வது இடத்துல இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கும்ப ராசி. நம்ம கும்பராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்தான் நீதிமான் சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட இந்த கும்பராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், துலாம், தனுசு, அப்புறம் மேஷம். இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துப்போகக்கூடிய நட்பு ராசிகளா இருக்காங்க. பொதுவா கும்பம் ராசிக்காரங்க ரொம்பவே புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால மத்த எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு அபூர்வ ஆற்றல் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். இவங்க ரொம்பவே உண்மையானவங்களா இருப்பாங்க. நீதிக்கு நேர்மைக்கு புறம்பா எந்த சூழ்நிலையிலையும் எந்தச் செயலையும் செய்ய மாட்டாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வைங்க, உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு தாராள குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய அதீத நன்மைகளைப் பத்தியும், அதே சமயம் இவங்க கவனத்துல கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களைப் பத்தியும் தாங்க நாம ஆழமா பார்க்க போறோம். அபிராமி தாயுடைய அந்த அருமையான கடைக்கண் பார்வையின் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் அரங்கேற போகுது. கல்வி, செல்வம், நல்ல வடிவம், தூய்மையான இதயம், அப்புறம் மிகச்சிறந்த நற்குணங்களை அந்த அபிராமி தாயின் கடைக்கண்கள் உங்களுக்கு வாரி வழங்க போகுது. கும்பம் ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் நிறைந்த
கஷ்டங்கள் நிறைந்த நாட்கள் இப்போ முடிவுக்கு வந்து ஒரு பொன்னான நேரம் ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் ஜென்மத்தத்துல இருந்து இப்போ 2வது வீட்டுக்கு மாறுறதுனால, இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச தடைகள் எல்லாம் பனி போல விலகப் போகுது. குடும்ப வாழ்க்கையில இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் குறையப் போகுது. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் நேரமா அமையப் போகுதுங்க. சனி பகவான் குருவின் வீட்டிலிருந்து விலகி கும்பம் ராசிக்கு 2வது வீட்ல இப்போ பதவி ஏற்கிறார். இது ரொம்பவே ஒரு நல்ல நேரம். ஏன்னா இதுவரை குரு வீட்ல இருந்தவர் இப்போ உங்க ராசிக்கு 2வது வீட்டுக்கு வரப்போறார். சனி பகவான் ஒரு நல்ல நண்பர், குருவை போன்றவர். வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமையறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா இருக்கிறதுனால குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். கும்பம் ராசிக்காரங்க குடும்பத்துல எதிர்கொள்ளும் சிக்கல்கள், சில நேரங்கள்ல மனசு விட்டு பேச முடியாத சூழ்நிலைகளை பத்தி இப்போ நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோங்க. கும்பம் ராசியோட உண்மையான மகிமை இப்போதான் எல்லாருக்கும் புரிய போகுது. அந்த நேரம் வந்துடுச்சு. கடந்த காலத்துல இருந்த தடைகள் நீங்கி புதிய திட்டங்கள், புதிய ஐடியாக்கள் எல்லாம் உருவாகப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. கடந்த 10 வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் இப்போ அடியோடு மாறப்போகுது. இது எல்லாரையும் கவனிக்கும் நேரமா இருக்கு. கும்பம் ராசிக்காரங்க மத்தவங்கள ரொம்பவே அன்பா கவனிச்சுப்பாங்க. 7.5 சனி, ஜென்ம சனி அப்படின்னு எல்லா வகையான சனி பகவானின் தாக்கத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய மனப்பக்குவமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. கும்பம் ராசிக்காரங்க தங்களோட உரிமையை விட்டு கொடுக்காம கேட்டு பெறும் நேரமா இது இருக்கு. இனிமே உங்களுக்கு எது தேவையோ அதை தயங்காம கேட்டு பெறலாம். இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுகிட்டு உங்களுக்கானதை நீங்க கேட்டு பெற சனி பகவான் உங்களுக்கு முழுமையா உதவி செய்வார். இது உங்களுக்கு மிகச் சரியான நேரம். இனிமே நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப வெளிப்படையா பேசுங்க. அதே சமயம் இனிமையாவும் பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. கும்பம் ராசிக்கு இது ஒரு அழகான பரிசு கிடைக்கும் நேரம். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த சனி பெயர்ச்சியால உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வர்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய அந்த உண்மையான முகம் என்னன்னு தெரிய போகுது. இத நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாங்க. மனசுல தைரியத்தை வளர்த்துக்கோங்க. புதிய திட்டங்களை யோசிச்சு போடுங்க. அது நிச்சயமா பெரிய வெற்றியை தரும். ஆனா ஒரு விஷயம், எந்த ஒரு பெரிய திட்டத்தை போடுறதுக்கு முன்னாடியும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல சனி பகவான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க. முறையா ஜோதிடம் பார்த்து சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. விநாயகப் பெருமான மனதார வணங்கி எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையா இனி மாறிப் போயிருங்க. வாழ்க்கையில நாம எப்போவுமே ஆக்டிவா இருந்தா காலம் நமக்கு ஆக்டிவா இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இந்த காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை தரும். பதவியோகம், தொழில் வளர்ச்சி எல்லாமே பெருகக்கூடிய ஒரு பொற்காலமா உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களை உதறி தள்ளிட்டு போன உறவுகள் இனிமே உங்களை தேடி தானாவே வருவாங்க. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுது. திருமணம் தள்ளி போனவர்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் இப்போ தகர்ந்து மனதுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோடு சுபகாரியம் நடக்கப் போகுது. மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா நிலவப் போகுது. முக்கியமா உங்களுடைய உடல்நிலை இனி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கப் போகுது. உங்க மனக்கவலைகள் எல்லாம் ஒரு கனவு போல கலைஞ்சு போக போகுதுங்க. இது நாள் வரைக்கும்
நீங்க பணக்கஷ்டத்துல இருந்து 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி தான் ஒவ்வொரு நாளையும் தள்ளியிருப்பீங்க. ஆனா இனி வரப்போற காலங்கள்ல நீங்களே 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா ரொம்பவே உயர்ந்த நிலைக்கு வரப்போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க. உங்களோட சின்ன சின்ன ஆசைகள், பெரிய பெரிய கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது. உங்களோட மனசுல ஒரு தெளிவு பிறக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தவங்க இத செய்யவே முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு காரியத்த கூட நீங்க ரொம்ப அழகா பிளான் பண்ணி, முயற்சி செஞ்சு, அதுல மிகப்பெரிய வெற்றிய காட்டப் போறீங்க. பழைய கவலைகள் எல்லாம் மெதுமெதுவா குறையப் போகுது. குடும்பத்தோட சந்தோஷமும் அமைதியும் குறையப் போகுது. குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகிப் போகும். மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். தூக்கம் சிறப்பா இருக்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளா தடைப்பட்ட வேலைகள் இப்போ விறுவிறுப்பா நடக்கப் போகுது. பொருளாதார நிலை மெதுவா உயரும். அதே சமயம் சேமிக்கணுங்கிற அந்த எண்ணமும் உங்களுக்கு வரும். உடல் சோர்வு நீங்கி ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரும். சமூகத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுதுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்கும். ஆன்மீகத்தின் மீது ஒரு ஈடுபாடு அதிகமாகும். மனசுல இருந்த தேவையற்ற பயம் விலகி தன்னம்பிக்கை கூடும். பழைய பஞ்சாயத்துகளுக்கு ஒரு முடிவு வரும். வீட்ல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும். நீங்க போற பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். தேவையற்ற வீண் செலவுகள் குறையும். சரியான முடிவுகளை எடுக்க முடியும். உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். உங்களோட கடின உழைப்புக்கும் பொறுமைக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பலன் கிடைத்தே தீரும். இங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு உதவி சரியான நேரத்துல உங்களை தேடி வரும். எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, இங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதுக்காக ஓயாம உழைப்பீங்க. உழைப்புக்கு நீங்க என்னைக்குமே பயப்பட மாட்டீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காதுங்க. மனச ரொம்ப நாளா அரிச்சுக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் விலகப் போகுது. ஒரு சின்ன விஷயம் கவனிங்க. நீங்க எவ்வளவு திறமையா செயல்பட்டாலும் அப்பப்போ சில காரிய தடங்கல்கள் வரலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பயணங்கள் செய்யும்போது சில வீண் செலவுகள் ஏற்படலாம். அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரத்துல ஆரம்பத்துல ஒரு இழுபறியான நிலை இருந்தாலும் விடாமுயற்சியால புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு ரொம்பவே திருப்திகரமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஆபீஸ் வேலைகளை ரொம்ப துரிதமா செஞ்சு முடிப்பீங்க. பயணங்கள் செய்யும்போது உங்க பொருட்களையும் உடைமைகளையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த அந்த சின்ன சின்ன ஊடல்கள் மறைஞ்சு நல்ல அந்யோன்யம் பிறக்கும். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சில முதலீடுகளை செய்வீங்க. புதுசா வீடு கட்டவோ இல்ல மனை வாங்கவோ நீங்க இப்போ முயற்சி செய்யலாம். பெண்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மத்தவங்களோட பொறுப்புகளை நீங்க தலைமையில போட்டுக்காதீங்க. அது தேவையற்ற அலைச்சலை தரும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால நல்ல லாபம் உண்டு. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுல நீங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். கலைத்துறையினருக்கு பணவரவு அபரிமிதமா இருக்கும். வராம இருந்த பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும். மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்கப் போகுதுங்க.
மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஆசை இருக்கதா செய்யும். அந்த ஆசைகள அடைய நாம சும்மா இருந்தா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட அந்த இலக்க அடைய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பிளான் பண்ணி உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைப்பு இருந்தா நிச்சயமா ஆசைகள் நிறைவேறும். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்ன? அந்த 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணுங்கிறது தான். பணம், பதவி, புகழ், கௌரவம் இதையெல்லாம் அடையறதுக்காகத்தான் நாம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்துல வாழ்க்கைய ரசிக்க மறந்துடுறோம். எந்த ஒரு மனிதனும் போராட்டங்கள் இல்லாம வாழ்றது கிடையாது. ஆனா அந்த போராட்டத்திலையும் ஒரு புன்னகையோட வெல்றது தான் கும்பம் ராசி நேயர்களின் சிறப்பு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.